இப்ப தமிழகத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா ஒரு விஷயம் போகுது. தமிழ் பொங்கலா திராவிட பொங்கல்னா, திராவிட பொங்கலுக்கு பாட்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழர்கள் எல்லாரும் திராவிட பொங்கல் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க திராவிட பொங்கலா ஏத்துப்பீங்களா இல்ல தமிழ் பொங்கலா ஏத்துப்பீங்களா? தமிழ் பொங்கலை தான் ஏற்றுக்கணும். ஏன்? ம் தமிழர்கள் தான் முக்கியமானவங்க. அதாவது தமிழ் பொங்கலை தான் ஏற்றுக்கணும். திராவிடங்கிறது வந்து எனக்கு தெரியல. சரிங்களா? திராவிடங்கிறதே வந்து எனக்கு வந்து எப்போ வந்துச்சு, அர்த்தம் தெரியலன்னு சொல்றீங்களா இல்ல திராவிடமே? எப்போ வந்துச்சுங்கிறதே எனக்கு தெரியலன்ற. தமிழர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 2500 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இருக்காங்க. அதனால நான் தமிழர் பண்டிகை தான் நான் கொண்டாடுறேன். நான் வந்து எல்லாருக்கும் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது முதற்கொண்டு தமிழர் திருநாள் தான் அனுப்புவேன். தமிழ் பொங்கல் தான் எடுத்துப்போங்க. ஏன்? திராவிட பொங்கல்ன்றது சும்மா அரசியலுக்கோசம் அதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே. ஆனா அரசியல் இல்லாம போனா தமிழ் பொங்கல் தான். காலங்காலமா வந்து தமிழர் பொங்கல் கொண்டாட்டம் தான் பண்ணிட்டு இருக்காங்களே கண்டு திராவிட கட்சி எல்லாம் வந்து இதெல்லாம் ஒண்ணும் பண்ண கட்சி வேறுபாடு பார்த்துக்கோசம் அவங்க திராவிடம் பண்றாங்க. அப்ப இதுல ஒரு அரசியல் சூழ்ச்சி இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அரசியல் எல்லாம் தேவையில்லையே. ஒரு பொங்கல் பண்டிகைன்னு யாருன்னா என்ன பண்டிகைலாம் பொங்கல் பண்டிகைன்றாங்க. திராவிட கண்டிகை பொங்கல்ன்ற சொல்றாங்க. யாரும் திராவிட பொங்கல் சொல்றது இல்லையே. எல்லாம் தமிழர் பொங்கல் தான் சொல்றாங்க. தமிழர் கையுடைய தான் சொல்றாங்க. கண்டி யாருமே திராவிட பொங்கல்னு சொல்றதே இல்லை. திராவிடம்ன்றது இப்ப இருக்கிறவங்க வந்து ட்ரெண்டிங் பண்ணிட்டு சும்மா வந்து கலந்துக்கிறாங்க எல்லாமே. திராவிட பொங்கல்ன்றதே பேச்சுக்கே இடமே இல்லை. இது தை பொங்கல்.